ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். மட்டன் சால்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கணும். சுமையாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகா, ஒரு தக்காளி சேர்த்துக்கணும். பெரிய தக்காளியை ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். அரை கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா பொடியெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கணும். நான் மறந்துட்டேன், அதனால் இப்படி சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3-4 விசில் விட்டு எடுக்கணும். இந்த மட்டன் சால்னா ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறிலாம் நல்லா வெந்திருக்கு. கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்தோடனே 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்திங்கன்னா அரை கப் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக மல்லித்தலை சேர்த்து நல்லா கொதித்தோடனே இறக்கிடணும். மட்டன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.